அஸ்ஸலாமு அலைக்கும். குருமாவே ஹெல்த்தி தாங்க. அதில் வெஜிடபிள் குருமாவும் ஹெல்த்தி தான். அதில் இன்னும் நம்ம ஹெல்த்தியாக பண்ணோன்னா இந்த காராமணி பயிரில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காராமணி பயிரை நான் 6 மணி நேரம் ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு அதை ஒரு சைடில் வச்சுட்டேன். அதே ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக பூந்தலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் திருவல், 1 ஸ்பூன் சோம்பு, 7-8 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அது ஒரு சைடில் வச்சுடுங்க. இதில் ஒரு தக்காளி சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். காராமணி பயிர் கொஞ்சோன்னு வச்சுட்டு மீதியை மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் இதாக அரைச்சிருக்கு. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிடலாம். இப்போ இதில் வச்சுக்கிற காய்கறியை நான் சேர்க்குறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்க்குறேன். கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அது பொரிஞ்சதும் 1/2 கப் தண்ணி ஊற்றி 2 சவுண்டு விட்டு சூப்பராக வேக வச்சுடுங்க. இந்த காராமணி பயிர் நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால பசங்க யாருமே ஒதுக்க மாட்டாங்க, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வச்சுக்கிற காராமணி பயிரையும் சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் மல்லிக்கீரை சேர்க்குறேன். அரைச்சி வச்ச காராமணி பயிரையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மசாலா தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட குருமா. இதுக்கு கோதுமை மாவில் பண்ண பராட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.